இந்த 9th to 12th படிக்கிறவங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, அந்த மேடமுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலடி. உடனே என் ஃப்ரெண்டு கேட்பா, ஏண்டி உன்னை பிடிக்கலன்னு சொல்ற? பொண்ணுங்க என்ன ரொம்ப திட்டுறாங்க, என்னையே கார்னர் பண்றாங்க. ஏன்னா என்ன அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டு? உன்னை இது க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, அழாதடி. அவன் அழவே இல்லை, அழாதடினோட புசுக்கு அழுக வந்துடும். அதுக்கு இல்ல, அதுங்க ரெண்டும் பேசிக்கும். நீ காண்டி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா பசங்க வேற மாதிரி. மச்சான் அவர் ரொம்ப காண்ட ஏத்துறாரு மச்சான். அவர் என்ன ஏண்டா அவர் என்ன பார்த்தாலே புரியல. ஏன்னா 40 பேர் படிக்கிறாங்க, என்கிட்டயே ஏண்டா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. உனக்கு தான் தெரியாது, என்னை விட ஆக்சுவலா நீ அறிவு கம்மி. யாரு ஃப்ரெண்டு கிட்ட என்னை விட நீ ஆக்சுவலா அதுல ஒண்ணுமே தெரியாது. ஒன்ன கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன மட்டும் கேட்க. ஏதோ எனக்கு பிடிக்கல, ஏதோ நான் உடனே சொல்லவா, என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்கல அப்படின்னு சொல்ற ஆசிரியர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு வகுப்புல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க, நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும். இது சைக்கலாஜிக்கலா நிறைய உள்ள போகணும். அது ஒரு பெரிய டாபிக். நான் இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல நீங்க அடுத்தடுத்த பருவங்கள் வயசு தாண்ட தாண்ட உங்களுக்கே புரியும். நீங்க 40 பேர் ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் ரூம்ல படிக்கிறீங்கன்னா, ஒரு 10 பேர் ரொம்ப நல்லா பிரைட்டா படிக்கிறாங்க, ரொம்ப ஒபீடியன்டா இருக்காங்கன்னா, அவங்களதான் டீச்சருக்கும் சாருக்கும் பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. எவன் ரொம்ப சேட்டை பண்றானோ, எவன் ரொம்ப கமெண்ட் அடிக்கிறானோ கிளாஸ்ல, உங்க முன்னாடி திட்டுவாங்க. ஸ்டாஃப் ரூமுக்கு போய், நீங்க என்ன தெரியுமா பண்ணா, யாரு அந்த பையலா, ஏன்னா ரெகுலரா பேசுறாங்கல்ல உன் கிளாஸ்லயுமா, அடங்க மாட்டான். அவன் அடங்கவே மாட்டான். ஆனா பாரு, ஏதோ சிரிக்க வச்சிடறான், ஜாலியா இருக்கு நமக்கு அப்படின்னு அந்த மேடம் சொல்லுவாங்க. எப்படி படிச்சு பாஸ் பண்ணிட்டானா போதும், தோத்தரக்கூடாது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்கள் தாய் தந்தையருக்கு அடுத்து இந்த உலகத்தில் எந்த சூழலிலும் என்னிடம் படிக்கும் மாணவன் தோற்றுவிடவே கூடாது என்று நினைக்கிற உயர்ந்த உள்ளம் ஆசிரியர்கள் இல்லை. அதை புரிஞ்சுட்டா போதும், நமக்கு வெறுப்பு வராது. இப்ப என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? ஏன் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஆனதுன்னு சொல்றேன். இப்ப ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சார் அல்லது டீச்சர் ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்களை நோக்கி சொல்றாங்க, அதை பர்சனலா நீங்க கேரி பண்ணி 12th முடிக்கிற வரைக்கும் கேரி பண்ணிட்டே இருக்கீங்க. மனுஷ மனசு அப்படிதான். நல்லதை என்னைக்குமே கேரி பண்ணி போகவே போகாது. ஆனா யாராவது ஒண்ணு கெட்டதை சொல்லிட்டாங்க, உங்களை வருத்தப்படுற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அது மட்டுமே நம்ம மனசுல இருக்கும். அவ்வளவு நாள் பண்ண நல்லதும் பறந்து போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 7th வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பேன், பக்கத்துல உட்காந்துருப்பேன். பிரிச்சுலாம் உட்கார வைக்க மகாபாரத யுத்தம் முயற்சியே நடந்திருக்கும். நீ எதுக்கும் கழிச்சிருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு நான் இவன் பக்கத்துல தான் உட்காருவேன் அப்படின்னு இருப்பேன். ஒரு அல்ப சண்டைக்காக பேசாம போயிருப்பேன். சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்டு, ஒரு சின்ன சண்டை பேசாம போயிருவீங்க. கரெக்டா? இப்ப யாரு கிளாஸ் தனியா பார்த்தா உங்களுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், அந்த பையனுக்கும் வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், இந்த பையனுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, இந்த பையனுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ள கேரி ஆகி வந்தது ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது கிடைக்காது இல்ல. அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றேன், அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா மேடையிலையும், ஒருத்தர் இருந்து ஒரு வார்த்தை வருது. இப்ப டீச்சர் பேசுறாங்க, ஒரு 40 உங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, எல்லாரும் முன்னாடியும் என்ன சொல்லிட்டாங்க. கரெக்டா? அதான சொல்லுவீங்க, எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாங்க. உங்களை எப்படி சொல்லணும்? தனியா வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைச்சு, வாமா கிளாஸ் ரூம்ல யாரும் இல்லை அப்படின்னு பலாரம் நவஞ்சா ஓகேவா? கிடையாது இல்ல. நம்மளுக்கு என்ன ஈகோ, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க மேம், எல்லாரும் முன்னாடி சார் என்ன கொஸ்டின் பண்ணிட்டார், எல்லாரும் முன்னாடி எங்க அப்பா திட்டாரு, எல்லாரும் முன்னாடி எங்க அம்மா சொந்தக்காரங்க முன்னாடி கேட்டாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வேண்டவே வேண்டாம். ஒன்னே ஒரு விஷயத்த மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க. யாரிடம் இருந்து எந்த துணியில் வார்த்தைகள் வருகிறது என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். புரியுதா நான் சொல்றது தாங்க? யாரிடமிருந்து எந்த துணியில் வார்த்தைகள் வருகிறது என்பதை பற்றி கவலையே படாதீர்கள். அவங்க என்ன கோவமா பேசுறாங்களா, வெறுப்புல பேசுறாங்களா, இல்ல உன்னை பிடிக்காம பேசுறாங்களா, எதை சந்தோஷத்துல பேசுறாங்களா, எந்த துணியில வார்த்தைகள் அந்த வேர்ட்ஸ் உன்னை நோக்கி வருதுன்னு யோசிக்காத. அந்த வார்த்தைகள் சுமந்து வருகிற அர்த்தத்தை மட்டும் யோசிச்சீங்கன்னா யாரு மேலே உனக்கு எப்பயுமே வெறுப்பு வராது. கரெக்டா? கரெக்டா நான் சொல்றது? ஏண்டி தூங்கிட்டே இருக்க? ஏண்டாம் டேய், பப்ளிக் எக்ஸாம்டா எந்தறாங்கறாங்க அம்மா. உலகமே பரபரப்பா இருக்கு 12th எக்ஸாமுக்கு, 10th எக்ஸாமுக்கு, ஆனுவல் எக்ஸாமுக்கு. நம்ம பைய தூங்குறான். சிலுவையில் அடிச்ச மாதிரி கைகாலெல்லாம் அகட்டி வச்சுக்கிட்டு
அவனை பாக்குறப்ப அந்த அம்மா குலதெய்வத்தை வேண்டிக்குது, இவெல்லாம் என்ன எந்திரிச்சு முன்னேறுவானா எந்த ராயன். எவ்வளவு சிக்னல் காமிக்கிறாங்க நம்மளை எழுப்புறதுக்கு வீட்டுல. கரெக்டா ஃபேனை ஸ்லோவா வைப்பாங்க, அப்புறம் ஆஃப் பண்ணுவாங்க, அப்புறம் லைட்டை போடுவாங்க, அப்புறம் ஜன்னலை திறந்து விடுவாங்க, அதுக்கப்புறம் நல்ல தமிழ் சொற்கள்ல நம்மளை எழுப்புவாங்க. விளங்க மாட்டேன், உருப்பட மாட்டேன், எந்திரி, டெய்லி உயிரை வாங்காத, உன்னை எழுப்புறதுக்கு எனக்கு வேலையா, நான் சமைக்கணும், கிச்சன்ல அவ்வளவு வேலை இருக்கு, உங்க அப்பனை கிளப்பணும், உன் தம்பியை கிளப்பணும், எல்லாரையும் கிளப்பணும், இது மட்டும்தான் எனக்கு வேலையா, எந்திரிச்சு தொலைய, ஏன் உயிரை வாங்குற அப்படிங்கிற அருமையான சொற்களோட நம்ம ஆழ்த்துவோங்க. உண்மையிலேயே சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுற ஆளா இருந்தா அன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கை மாறி இருக்கணும். நாம எதற்கும் அஞ்சாத சிங்கங்கள். அடுத்த நாளும் அம்மாவை அதே மாதிரி எழுப்புற மாதிரி தான் நம்ம வச்சிருப்போம், கவலையே பண்ண மாட்டோம். அந்த அம்மா சொல்லுவோம், எவ்வளவு நாள் திட்டினாலும் உருப்படா. கடைசியில அந்த அம்மாவே விரக்தியோட உச்சத்துக்கு போய் எந்திரிச்சா எந்திரி, இல்லைன்னா போ. வேன்காரர் வந்து ஸ்கூல் வேன், ஸ்கூல் பஸ் இருக்கா, ஹார்ன் அடிச்சா எனக்கு தெரியாது. சில அம்மாலாம் வேன் டிரைவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கும், நான் பார்த்திருக்கேன். நான் அடிச்சா நீ அடிச்சா வந்துருமா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா பாவமா இருக்கு, நான் அடிச்சதுக்கு அதுக்கே எந்திரில, இவர் 2 ஆறு அடிச்சோட எந்திரிச்சிருவாங்க. ஆனா இந்த உலகத்துல ஸ்கூல் வேன் டிரைவரா இருக்கிறத விட வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம். ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒவ்வொரு லாஜிக். சீக்கிரம் கிளப்பி அந்த அம்மா ரெடி ஆகி கீழே வந்து நின்றுச்சு குழந்தைங்களோட தான். அன்னைக்கு ஒரு நிமிஷம் வேன் லேட்டா வந்துருச்சுன்னா டைமுக்கே வர மாட்டாங்க. என்னதான் இப்படி பண்றாங்களோ தெரியல. எப்ப வருஷத்துல ஒரு நாள் சீக்கிரம் வந்து நின்னதுக்கு. சரி, சீக்கிரம் அவர் வந்துட்டாருன்னா ஹார்ன் அடி வந்து என்ன எங்க போறோம், அதுக்குள்ள ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். வாடி. அப்பதான் நம்ம பிள்ளை சொல்லுவோம், வாட்டர் பாட்டில மறந்துட்டேன், ஷூவை மறந்துட்டேன், ஜடைய மடிச்சு விட மறந்துட்டேன், ரிப்பன் போட மறந்துட்டேன். வேன்ல ஏறி உக்காந்தோன்னு ஒரு பிள்ளை கேட்கும், ஐடி கார்டுமா, என் உயிர் எடுக்கவே வந்திருக்க. கீழே நம்ம போய் எடுத்துட்டு வந்துடும். அப்பார்ட்மெண்ட் அந்த ஐடி கார்டு அவர் ஐடி கார்டு அங்கிருந்து தூக்கி எறிவாரு, அது கையில் விழுவாம வேன் மேல விழுகும். எவ்வளவு சிக்கல். காலையில எந்திரிக்கிறதுக்கு இவ்வளவு பாடு. கரெக்டா கரெக்டா சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு உலகத்துல பெஸ்ட் ஸ்லீப் நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன, காலையில தூங்குறது. கரெக்டா? அது எப்படிதான் தெரியல. ஆனா பாருங்க ஒரு ஆச்சரியம், லீவு நாள் அப்போ அது என்னவா நமக்கு பிரச்சனை. ஸ்கூல் டேஸ்ல தூக்கமா வருது, லீவு நாள்ல தூக்கமே வர மாட்டேங்குது. லீவு நாள்லதான் அந்த அம்மா வாரம் முழுக்க உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கலான்னு தூங்குது. 6 மணிக்கு எந்திரிச்சு அம்மா. அந்த அம்மா சொல்லுவோம், நான் தான் பெத்தேன், இல்லைன்னா உன விஷம் வச்சு கொண்டிருப்பேன், ஓடி போயிருப்பேன். எந்த தூக்கமே வரலாமா. அந்த அம்மா சொல்லுது, இதையே நாளைக்கு சொல்லு, திங்கக்கிழமை. நம்மளுக்கு அவ்வளவு அப்படி செட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸ்கூல் டேஸ் எல்லாம் நல்லா தூங்கணும். அதாவது ஒரு முக்தி நிலைக்கே போயிடுவான். சில பேர் பகல்ல தான் பேசுறான் தூக்கத்துல, அந்த அளவுக்கு தூக்கம், டீப் ஸ்லீப். ஒரே ஒரு சின்ன விஷயம், சீக்கிரம் எந்திரா அப்படின்னு அம்மா சொல்றது, சீக்கிரம் எந்திரிச்சிருமா அப்படின்னு அப்பா சொல்றது, டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்து பழகுங்க, இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியுமா, உங்களுக்கானது. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, எந்த மனிதன் சாதனையாளனா மாறுறான் தெரியுமா, நல்லா படித்தவனா, நல்லா தொழில் செய்யறவனா, நிறைய வசதி இருக்கிறவனா, புதுசா இனோவேஷனா கண்டுபிடிக்கிறவனா, இல்ல சயின்டிஸ்டா, இல்ல எந்த துறையில நம்ம மூழ்கடிச்சுக்கிறோமோ அந்த துறையில அவன் பெருசா வரானா, இதெல்லாம் இவங்களாம் அச்சீவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியாது. ஆனா யார் தெரியுமா அச்சீவ் பண்ணுவாங்க, எந்த மனிதன் ஒரு நாளில் எவ்வளவு சீக்கிரம் தூங்குகிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் தோற்று போனதாய் சரித்திரமே இல்லை. நீங்க டே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே ஈஸி. கரெக்டா? முதல்ல டென்ஷன் இல்லாம கிளம்பலாம்னு சொல்லலாம்.
நீங்க ஒரு டே ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணுமா இல்லையா? கரெக்டா? எந்திரிக்கிறப்ப திட்டு வாங்கிட்டு சேட்டைய பண்ணிட்டு சில பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உனக்கு மட்டும் இப்படி அழுக்கா இருக்கு ட்ரெஸ் டே. பசங்க தான் அதுல ரொம்ப கொடூரம். ஒரு யூனிஃபார்ம்ல போயிட்டு இன்னொரு யூனிஃபார்ம்ல வீட்டுக்கு வருவான். தலையில கை வச்சு சிரிக்கிறான், அண்ணன் என் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு பார்த்து இருக்கடா அப்படின்னு. கரெக்டா? அவ்வளவு அழுக்கு பண்ணிட்டு ஈவ ரக்கமே இல்லாம ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா அவன் சட்டையை தோச்சு போடவே மாட்டான். அதே சட்டை எடுப்பான் ஈவு இறக்கமே இல்லாம. அது பெருமையா வேற போட்டு வருவான். அவன் வேன்ல உட்காருவான், பக்கத்துல 5 பேர் உட்கார முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளை நீங்கள் சீக்கிரமாக தோணுவது எவ்வளவு விதத்துல உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்குது. கரெக்டா? நீங்க சொல்றீங்களா 5 மினிட்ஸ்மா 5 மினிட்ஸ்மா, இந்த 5 மினிட்ஸ்மான்னு வச்சு ஒரு பாட்டே நம்ம ஆல்பமே கிரியேட் பண்ணலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. 5 நிமிஷம் 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆமா, இந்த 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு அப்புறம் தான் அந்த அம்மா டென்ஷனோட உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து கல்யாணம் பண்ண ஒருத்தர் இருக்காருன்னு அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வரும். புதுசன்னு ஒரு ஆதார் கார்டு இருக்குன்னு அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். உடனே திரும்பி இனிமேல் உங்க பையன் ஆச்சு நீங்கள் ஆச்சு. கரெக்டா? இனிமேல் உங்க பொண்ணாச்சு நீங்கள் ஆச்சு. எனக்கும் இவளுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் இவளுக்கு சம்மந்தம் இல்லை, எக்கடா கிட்டு போங்க. அந்த மனுஷன் அமைதியா பேப்பர் படிச்சுட்டு இருந்தான். நீ எந்திரிக்காதனால அவருக்கு சாப்பம், எக்கடா கெட்டு போங்க. அவரு பேப்பரை மூடி வச்சுட்டு ஓடி வந்து எந்திரி. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? உங்க அம்மா என்ன திட்டுவா, எந்திரி. நடக்குதா எல்லா வீட்லயும்? அதுவும் இந்த பெண் குழந்தைங்க வீட்டுல எல்லாம் அப்பா அப்படியே கொஞ்சம் வரும். பெண் குழந்தைங்கள நம்மளெல்லாம் செருப்பால் அடிப்பாங்க. ஒருத்தன் வேதனையோட உச்சத்துல சொல்றான். உண்மைதான், கரெக்டு தானே தம்பி? மதிக்கிறாங்களா ஆம்பளை பசங்களை? இதே அண்ணன் தங்கச்சி அக்கா இல்லைன்னா வந்து அக்கா தம்பி அப்படிலாம் இருந்துருச்சுன்னா அந்த ஆம்பளை பசங்க பொறுக்காது. என்ன ரொம்ப கவனிக்கிறவங்கள, அவளை ரொம்ப கவனிக்கிற, அவளை ரொம்ப கவனிக்கிற, இப்படிதான் இருக்கும். நம்மளால மதிக்கவே மாட்டாங்க. என்னறாங்க, எனக்கெல்லாம் 365 நாள்ல கிட்டத்தட்ட 200 நாள் தண்ணி ஊற்றிதான் எழுப்பிருக்காங்க. அம்மான்னு எந்திரிப்பாங்க. எங்க அண்ணன் அப்படியே நல்ல பையன் மாதிரி இப்படி நிற்பான். என்ன துரோகி, உன்னாலதான்டா எனக்கு கெட்ட பேரு. நான் கெட்டது பண்ண நினைப்பே வராது. அவன் கரெக்டா எந்திரிச்சதுனால எனக்கு கெட்ட பேரு நான் நினைச்சுக்குவேன். இனிமே நீங்க எழுப்புறப்ப சொல்ற வார்த்தைகள் இருக்குல்ல, எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கானது. ஏன்? சீக்கிரம் வேலையை ஆரம்பி, சீக்கிரம் வேலையை ஆரம்பி, சீக்கிரம் வேலையை ஆரம்பி. காலையில காலம் காத்தால பறவை சத்தம் தான் நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நிறைய மரங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்துல இருந்தீங்கன்னா, யாருமா நிறைய மரம் இருக்கிற வீட்டு பக்கத்துல யாரு இருக்கிறது? சத்தம், பறவைகள் சத்தம் நிறைய கேக்குதா? தூங்காம டிஸ்டர்ப் பண்ணுதா? அது தூங்காம டிஸ்டர்ப் பண்ணல, அது வேலையை பண்ணுது. நாம நம்ம வேலையை பண்ணல, அது ஞாபகப்படுத்துது. இந்த உலகம் பல விதத்துல மனுஷனை எழுப்புறதுக்கான அலாரத்தை செட் பண்ணுது. ஆனா எல்லா அலாரத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இவன் படுத்துறான் கும்பகர்ணா மாதிரி. நீங்க சீக்கிரமா உங்களுடைய நாளை துவங்குங்க. அது ரொம்ப 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 முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிற காலத்துல நீங்க எவ்வளவு நேரம் தூங்கலாம்? 8 hours 10 மணி நேரமா? ஒரு உலகம் இது 10 மணி நேரங்கள். 6வது படிக்கிறப்பல 7 hours. 11th 12th எங்க தூங்க விடுறாங்க? ஓகே, 8 hours வச்சுக்க சொல்லலாம். 8 hours. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தூங்குற நேரத்தை கம்மி பண்ணிட்டா படிக்கிற நேரம் அதிகமாகுங்கிறீங்க. கரெக்டா? தப்பான லாஜிக் அது. தப்பான லாஜிக் அது. உங்கள் உடலுக்கு தேவையான தூக்கம் உங்கள் உடலுக்கு கிடைத்தால் மட்டும்தான் உங்கள் மனம் விழிப்போடு இருக்கும். உங்கள் மனம் விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் படிக்கிறது எல்லாமே உள்ள போகும். படிக்கிறது எல்லாம் உள்ள போனாதான் பரீட்சையில எழுதுறதுக்கு விஷயம் இருக்கும். ஆனா 8 hours தான். அதுக்கு மேல தூங்குறது வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சில பேர்லாம் எப்பனாலும் தூங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், எப்பனாலும் தூங்குவான். எப்பதான் கேட்டா எனக்கே தெரியலடாங்கிறான். என் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், யூஜி படிக்கிறப்ப டீ குடிச்சுட்டு தூங்குவான். நம்மளாம் உற்சாகத்துக்கு தான் டீ குடிப்போம், அவன் டீ குடிச்சுட்டு தூங்குவான். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால தூங்குற நேரத்தை வரையறது 7 மணி நேரமா 8 மணி நேரமா நல்லா டீப் ஸ்லீப் எந்திரிச்சிருங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஸ்கூல் அவசரம் எல்லாத்துக்குமே நேரம் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே நேரம் இருக்கு. ஆனா நீங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்கிறத பொறுத்துதான் வாழ்க்கையில வெற்றி இருக்கு.
பாரக் ஒபாமா முன்னாள் அமெரிக்க அதிபர் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, வேற எது சார் முக்கியம்? அவர் பதில் சொல்றாரு, யாருடன் செலவிடுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றி அமைகிறது. கரெக்டா மச்சான்? வீடியோ கேமே வா, சேர்ந்து விளையாடலாம். 5-6 பேர் குரூப்பா இருக்கான். அட்ரா அட்ரா சுடுறா சுடுறா அட்ரா அட்ரா சுடுறா சுடுறாங்கன்னா எக்ஸாம்ல ஃபெயில்டாங்கிறான். நீ யாரோட அதிக நேரம் செலவு பண்றையோ அவங்களுடைய மனசுல, அவங்களுடைய மனப்பான்மையில பாதி மனப்பான்மை எனக்கு வந்துடும், ஆட்டிடியூட் வந்துடும். அம்மா சொல்றாங்கல்ல, நல்லா இருந்த என்னைக்கு அவனோட சேர்ந்தையோ உடனே எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க பாத்துக்கிறானுங்க பசங்க. அந்த வீட்டுல அவங்க அம்மா சொல்றாங்க, நல்லா இருந்தடா இன்னைக்கு அவனோட சேர்ந்தையோ. கரெக்டா? அப்ப அம்மா சொல்றப்ப அவங்களுக்குலாம் இந்த உலகத்துல யார பத்தி குறை சொன்னாலும் நம்ம போகக்கூடாது. நம்ம தாய்மொழி, நம்ம தாய்நாடு, நம்ம இந்தியா எதை பத்தியும் கவலை கிடையாது. நண்பனை ஃப்ரெண்ட பத்தி குறை சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உனக்கு என்ன தெரியும் அம்மாட்ட? உனக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி? அம்மா இனிமேல் நீ வந்து அனாவசியமா என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி குறை சொல்லாத. ஏன்? ஏன்னா என்னோட ஒரு ஃப்ரெண்ட் IAS, இன்னொருத்தி IPS, இன்னொருத்தி வந்து இப்ப அடுத்து என்ன சயின்டிஸ்ட் ஆகலாமான்னு அவளுக்கே தெரியல. அவ்வளோ என்ன அவன் ஃப்ரெண்டெல்லாம் யாரு? ஒன்னு ஜஸ்ட் பாஸ், இன்னொன்னு 2 சப்ஜெக்ட் ஃபெயிலு, இன்னொன்னு படிக்க வேண்டாம் குறிக்கோளா இருக்கு. இதுங்களோட சேர்ந்து நாம எப்படி முன்னேற? ஒன்னே ஒண்ணு சொல்லவா, உங்க அம்மாவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி டீப்பா தெரியாது. நல்லா கவனிச்சீங்க இந்த வார்த்தைய. உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி, அவங்க கேரக்டரை பத்தி டீப்பா தெரியாது. ஆனால் அவர்கள் யோசிக்கிற எதுவுமே வாழ்க்கையில் பிழையாக போகாது என்பதை மட்டும் கவனமாக இருங்க. உங்க நல்லதுக்குன்னு அவங்க யோசிப்பாங்க, வேற எதுவுமே தெரியாது. அவங்க பார்த்தா தெரியும், ஸ்கிரீன் பண்ணா தெரியும், அவங்க அனுபவத்துல தெரியும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க. அதுல தப்பா கூட இருக்கலாம், பரவாயில்ல. நீங்க 2 பேரும் நல்லா படிங்க, நல்லா மார்க் வாங்குங்க, அப்பா அவனும் நல்லா மார்க் வாங்கியிருக்கா, அப்பா அவனும் நல்லா மார்க் வாங்கியிருக்கா, நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல என்ன தப்பு? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க நல்லா மார்க் வாங்கிக்காமீங்க, நல்ல ஆட்டிடியூடா இருங்க, நல்ல பழக்க வழக்கத்தோட இருங்க, நாங்க நல்ல நண்பர்கள் உங்க அம்மா அப்பா முன்னாடி சொல்லுங்க. அதை விட்டுட்டு அம்மா அப்பாவோட சண்டைக்கு போகாதீங்க. அவங்க சொல்ற எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கானது, உங்கள் வளர்ச்சிக்கானது. உடனே இப்ப அண்மையில ஒரு நியூஸ் பார்த்தேன், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தான் நினைக்கிறேன், 2 ஒரு மாற்றுத்திறனாளி பையனும் அவருடைய நண்பன் ஒருத்தனும் நீட்ல செலக்ட் ஆகி, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ல செலக்ட் ஆகி அந்த 7.5% கேட்டகரிக்குள்ள உள்ள போயிருக்காங்க பசங்க. மிக சாதாரணமான கூலி தொழிலாளருடைய மகன்கள் அவர்கள். ஆச்சரியமா இருக்கு. அந்த பையன் காலைல செருப்பு கூட கிடையாது. நமக்கு நல்ல வீடு, கவனிக்க அம்மா அப்பா, என்னமா எது கேட்டாலும் வாங்கி தரத்துக்கு இருக்கு, அருமையான ஸ்கூல்ல படிக்கிறோம், நல்ல டீச்சர்ஸ், நல்ல கோச்சிங் எல்லாமே இருக்கு, எல்லா வசதிகள் இருக்கு, படிக்கிறதுக்கு வலிக்குது. நீட் எல்லாம் கிளியர் பண்ண முடியாதுடி, எனக்கு டாக்டர் ஆகணும் ஆனா நீட் கிளியர் பண்ண முடியாது. எப்படி அந்த வெங்காயத்தை உரிப்ப நீட்டை கிளியர் பண்ணாம? அதெல்லாம் ரொம்ப டஃப். ஒண்ணு சொல்றேன், உன்னால் முடியாது என்று இந்த உலகமே சொன்னாலும் உன்னால் முடியும். உன்னால் முடியாது என்று இந்த உலகமே சொன்னாலும் உன்னால் முடியும். உன்னால் முடியும் என்று இந்த உலகமே சொன்னாலும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்தால் நிச்சயம் உன்னால் எதுவுமே முடியாது. இவ்வளவுதான் வாழ்க்கை. நாம என்ன பண்ணிக்கிறோம்னா, 11th படிக்கிறப்ப 12th படிக்கிறப்ப இல்ல ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம 6th இருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த சப்ஜெக்ட் எனக்கு வராது. மேம் கேக்குறாங்க, எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், மேக்ஸ்ல மட்டும் ஏண்டா கம்மியா வாங்கியிருக்கேன், பிசிக்ஸ்ல மட்டும் ஏண்டா கம்மியா வாங்கி, இல்ல எக்கனாமிக்ஸ்ல ஏண்டா, இல்ல இதுல ஏண்டா கம்மியா, காமர்ஸ்ல ஏண்டா. நம்ம உடனே ஒரு ரெடிமேடா சார் மேம் எல்லாமே எனக்கு வரும் மேம், இந்த சப்ஜெக்ட் என்னவோ எனக்கு ஆரம்பத்துல இருந்தே மனசுல ஒட்டல, கம் தடை ஒட்டுக்கு என் கையில காயிலையா, ஆரம்பத்துல இருந்தே ஒட்டல மேம், என்னன்னே தெரியல மேம், வராது 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 வராதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அந்த சப்ஜெக்ட் வரும்? நான் ஒரு சின்ன ஐடியா தரேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நாளையில இருந்து இன்னில இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், எவ்வளவு தானோ, வெறும் 20 minutes ஸ்பெண்ட் பண்ணலாமா?
நான் 1 மணி நேரம் படி 1.5 மணி நேரம் படின்னு சொல்ல மாட்டேன், நீ பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும். நான் சிம்பிளா சொல்றேன், 20 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணு. ஆனா கன்சிஸ்டன்டா இருக்கணும், தொடர்ச்சியா இருக்கணும், தொடர்ச்சியான முயற்சியா இருக்கணும். என்னைக்குமே தொடர்ச்சியான முயற்சி தான் பயிற்சியாக மாறும், அந்த பயிற்சி தான் பழக்கமாக மாறும், அந்த பழக்கம் தான் நல்ல வழக்கமாக மாறும், அந்த நல்ல வழக்கம் தான் வாழ்க்கையில் உன்னை சிகரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணு. எது உனக்கு கஷ்டமா இருக்கு நீ நினைச்ச சப்ஜெக்ட போக்கஸ் பண்ண, ஓகேவா? டெய்லி 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணு. நம்மளுக்கு அனாவசியமா டைம் போகும். படிச்சுட்டியான்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு 1 மணி நேரம் போகும். படிச்சுட்டியாடி? படிச்சுட்டே இருக்கண்டி. நீடி நானும் தாண்டி. அதோட நிறுத்தாது சாட். என்னடி பண்ற? அட மென்டலுங்களா, இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன்னு சாட் பண்ணீங்க. இதே பசங்க வச்சு வேற யாரையோ அவுட் சைடு ஹைஃபை நானும் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்படி தேவையில்லாத சாட் தானே இதெல்லாம். நேரில் அடுத்த நாள் பார்க்க தானே போறீங்க, பேச தானே போறீங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் நேரத்தை மிச்சம் பண்ண முடியும்னு யோசிங்க. சும்மா அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா கண்ணு, வியாதி புடிச்ச மாதிரி, அதை நிப்பாட்டினாவே அவ்வளவு டைம் கிடைக்கும். கரெக்டா? ஐயோ, சில பேர்லாம் போன உள்ளே போயிடுவாங்க போல. இதுல வேற ஷேர் பண்றது ஃப்ரெண்ட்ஸுக்கு, இவன் நல்லா ஆடுறான் பாரு, இது பாரு நல்லா இருக்குது, ரொம்ப காமெடியா இருக்குது. ஆனா இப்படி பேர் விட்டாங்க. ஒண்ணு சொல்லவா, ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இருக்கிற பெற்றோர்கள் உட்பட மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியா போன் யூஸ் பண்றவங்க, எப்படி ரொம்ப ரொம்ப குறைவா போன் யூஸ் பண்றவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா யூஸ் பண்றாங்க? 4 மணி நேரம், 4 hours. இப்ப போன் வந்து உங்களுக்கு ஆப்ஷனலா கையில இருக்கும், ஃபுல் டே கையில இருக்காது. கரெக்டா? ஃபுல் டே எப்ப கையில வருதோ, ரொம்ப குறைவா போனை பயன்படுத்துவனுடைய சராசரி யூசேஜ் டைம் 4 hours per day. அந்த 4 மணி நேரத்துல இவன் என்ன குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பான், இல்ல வேற ஏதாவது எக்ஸாம் ஒண்ணுமே கிடையாது. வேண்டாத விஷயத்த பார்த்திருப்போம், ஸ்பெண்ட் பண்ணிருப்போம், அதுக்கு சிரிப்போம், ஏதாவது பண்ணுவோம். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் நேரத்தை மிச்சம் பண்ண முடியுமா மிச்சம் பண்ணி ஒரு நாளைக்கு 20 நிமிடம் ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்களா, இல்ல 2 சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்களா, அதுக்குன்னு தனியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லவா, ஒரு வருடம் முடியிறப்ப நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ இவ்வளவு வருஷமா, அந்த சப்ஜெக்டினுடைய டாப் ஸ்கோரரா நிச்சயமா நீங்க இருப்பீங்க. இது எந்த வித மாற்றமுமே கிடையாது. இன்னிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. வெறும் 20 நிமிடம் தான், எந்த மேஜிக்குமே இல்ல இந்த உலகத்துல, எந்த மேஜிக்குமே நடக்காது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? சூப்பர் அறிவு குழந்தைங்களா, உங்க எல்லாரையும் பாராட்டுறேன், வெரி குட், வாழ்த்துக்கள் சொல்லும். சக்கர நாற்காலியில் இருந்து உலகத்தை ஆட்டுவித்த ஒரு மாபெரும் மேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னாரு, இந்த உலகத்துல அதிசயம் ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல அதிசயம் ஒண்ணுமே இல்ல, நீ உழைத்தால் உன்னால் ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் நிச்சயம் ஏற்படும் என்பதை மட்டும் நம்பினார். அவ்வளவுதான், நாம தான் உழைக்கணும். இந்த வார்த்தை உங்களுக்கானது. இந்த உலகத்துல அதிசயம் எதுவுமே கிடையாது. நீங்க அதிசயத்தை கிரியேட் பண்ணலாம், நீங்களே அதிசயமா மாறலாம், நீங்களே அதிசயமா மாறலாம். வாழ்க்கையில என்ன மேஜிக் வேணா நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுக்கான உழைப்பு மட்டும் இருந்தா போதும், அதற்கான உழைப்பு மட்டும் இருந்தா போதும். ஒரு நாளைக்கு 20 நிமிடங்கள் நீங்க கன்சிஸ்டன்டா அதை ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். நீங்க இப்ப வந்து படிக்கிறப்ப குறிப்பா இந்த 11th 12th கை தூக்குங்க சொல்லுங்களா பசங்களா, சூப்பர் தாங்க, கீழே போட்டுருங்க. இந்த 11th 12th இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும்னா, ஒரு பொறுப்பும் சுமையும் அதிகமாகிற மாதிரியே இருக்கும். கரெக்டா? அதனால சும்மா சாதாரணமா தான் இருப்போம், திடீர்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, பால் பாக்கெட் வாங்க அமைச்சிருப்பாங்க காலங்காத்தால வீட்டுல. 6 லிட்டர் பால் தாங்கினேன், தூக்க கலக்கத்திலேயே போய் பால் பாக்கெட் கொடுக்குறப்ப அவர் சொல்லுவார், நல்லா படிப்பான், பாலை கீழே போட்டுருவான், பாலை வேணாம் போடாங்க. அப்படியே கிளம்பி நாமளே இல்லாத இருந்து என்னைக்காவது ஒரு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போவோம். பாக்குற அத்தனை பேரும் என்ன படிக்கிற, இந்த 12th படிக்கிறவங்க எல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கும், எவனாவது என்ன படிக்கிறேன்னு சொல்றதுக்கே. 12th நான் படத்துல வர மாதிரி அப்படியே ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க. அப்படியே 12th அப்படிங்கிற இந்த வார்த்தை அப்படியே போகுது, அவர் காதுக்குள்ள ஏறுது, அப்படியே ஒரு மூலையில சுத்துது, வெளியில அட்வைஸா வரும், கவனமா படிப்பா, உன் குடும்பமே ஒன்னு நம்பிதான் இருக்கு.
உங்க அப்பா அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நல்லா தெரியும். இந்த தெருவுலயே பெரிய ஆளா வரணும். ஏன்டா சொல்ற நல்லா வந்து இந்த தெருவுலயே இருக்கான் பேருக்கு. தெரு விட்டு வெளில போனதானே அவனே படிக்கிறான். இந்த தெருவுலயே பெரிய ஆளா அடிச்சு துவம்சம் பண்ணி, ஏன்டா அந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போனோம், ஏன்டா அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு போய் நம்மளை மொட்டை அடிக்கிறானுங்க, ஏன்டா கல்யாணத்துக்கு போனோம், எவனோ தலை கட்டி எவனோ எப்படியா போட்டோம், நம்மளை ஏன்டா போட்டு கொள்றீங்கன்னு தோன்ற அளவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. நான் எல்லா மேடைகளையும் சொல்லுவேன், சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த 10th 12th படிக்கிற பசங்களை, ஸ்கூல் படிக்கிற பசங்களை குறிப்பா நல்லா படிங்க நல்லா படிங்க நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எங்கள் தலைமுறையில் நாங்கள் தவறவிட்ட ஒரு மாபெரும் கல்வியை உன் தலைமுறையில் நீ ஒருபோதும் தவறவிடக் கூடாது என்கிற ஒரே ஒரு காரணம் தான். இங்க படிக்கிற நிறைய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நான் சொல்றேன், ஒரு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா? பேசிக்கா அடுத்து என்ன படிக்க போற, குழந்தை ஃபியூச்சர் என்ன, ஏதோ காலேஜ் போறான், எப்படியா படிப்பான், வேலைக்கு வந்துருவான்னு தெரியும். ஆனா என்ன தெரியுமா மேஜிக், நம்ம ஊர்ல மட்டும்தான் சொல்லுங்க அந்த மேஜிக் நடக்கும். நீ என்ன படிக்கிற, உன் சப்ஜெக்ட் என்ன, அதுக்கு நீ என்ன ஸ்பெண்ட் பண்ற, அதுக்கு நீ எவ்வளவு செலவு பண்ற, அதுக்காக நீ எவ்வளவு முயற்சி எடுக்கிற, அதுக்காக எவ்வளவு போட்டித் தேர்வுகள் அட்டன் பண்ற, எதுவுமே தெரியாத அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், எதுவுமே தெரியாம அந்த அம்மாவும் அப்பாவும் புதுக்கோட்டையில ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய வேர்வையை தன்னுடைய ரத்தத்தை வேலையா செஞ்சு உழைச்சிட்டே இருப்பான். எதுக்காக? என் பொண்ணு நல்லா வந்துடணும், என் பையன் நல்லா வந்துடணும், எப்படியாவது உன் லைஃப்ல செட்டில் ஆயிரணும் உழைச்சிட்டே இருப்பாங்க. நாளைக்கு நீ நீட்ல செலக்ட் ஆயிடுற, கவர்மெண்ட் கோட்டால வந்துடுற, இல்ல நீ வேற ஏதாவது இன்ஜினியரிங்ல போய் பெரிய ஆளா வந்துடுற, இல்ல நாசால போய் ஒர்க் பண்ற அளவுக்கு வர, இஸ்ரோல போய் ஒர்க் பண்ற அளவுக்கு வர, எங்க இடத்துல எவ்வளவு பெரிய இடத்துல வந்தாலும் உன்னுடைய தாயும் தந்தையும் இதே புதுக்கோட்டையில அவர்கள் செய்த அதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், நீ செட்டில் ஆனா போதும், நீ செட்டில் ஆனா போதும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்க அதிகபட்ச ஆசைய. நீ என்ன படிக்கிறன்னு கூட தெரியாத அம்மா அப்பா தான் உன்னை உயர்ந்த இடத்துல போய் உட்கார வைக்கிறாங்க. கரெக்டா? அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்போட அவன் நடந்துக்கணும். இந்த 11th 12th சொன்னல, சுமையும் பொறுப்பும் அதிகமான மாதிரி இருக்கும். அது சில சமயம் கஷ்டம் தான். ஏன்னா நானும் அப்படிதானே கிராஸ் பண்ண. சில சமயம் நம்மளுக்கு எரிச்சலா இருக்கும், சில சமயம் மன உளைச்சலா இருக்கும். ஏன் இவ்வளவு பிரஷரை ஹேண்டில் பண்றோம்? படிச்சவங்க எல்லாருமே ஜெயிச்சிடறாங்களா? படிச்சவங்க எல்லாருமே ஜெயிச்சிடறாங்களாங்கிற கேள்விக்கு யாருக்குமே ஆன்சர் இல்ல. ஆனா ஒரு ஆன்சர் என்கிட்ட இருக்கு, படிச்சா மட்டும்தான் உங்க தலைமுறையுடைய தலையெழுத்து மாறும், இல்லைன்னா மாறாது. இல்லைன்னா மாறாது. ஒரு யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு 12th முடிச்சு 5 வருஷத்துக்குள்ள நீ படிக்காம விட்ட நாட்களை எண்ணி எண்ணி வருந்துவ. அது உன்னை சாகடிக்கும் பாரு. அதுக்கு அந்த கொடுமை அனுபவிக்கிறது நம்ம இப்ப படிச்சிடலாம். என் நண்பர்கள் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அவ்வளவு வருத்தப்படுறாங்க. எவ்வளவு அலட்சியமா டீச்சர்ஸை கமெண்ட் பண்ணி நான் பாட்டு பண்ணிட்டேன், சிரிச்சவன்லாம் இன்னைக்கு செட்டில் ஆயிட்டான், நான் இன்னைக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ல அழுத்து புலம்புறான் இன்னைக்கு வரைக்கும் ஈரோட்ல. அதான் உண்மை. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு உண்மை கதை. பர்மால ஒரு உள்நாட்டு கலவரம். அந்த கலவரம் மிக பெரிய அளவுல தீவிரம் அடையுது. அந்த உள்நாட்டு கலவரம் தீவிரம் அடைஞ்ச உடனே அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நடந்து நாட்டை விட்டு வெளியே போறாங்க. நடந்துகிட்டே இருக்காங்க. காடு மலை மேடு இரவு பகல் பார்க்காம நடக்கிறாங்க. குடும்பமா நடந்து வெளியேறி போயிட்டே இருக்காங்க. ஒரு வயசானவர் நடந்து போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் நடக்க முடியல. அவர் சொல்றாரு, அவர் பையனை கூப்பிட்டு, என்னால இதுக்கு மேல நடக்க முடியலப்பா, நீங்க எல்லாம் போயிருங்க, நல்லா வாழ்ந்துட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதே மாதிரில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சோர்ந்து உட்கார்ந்துறாரு. அவர் பையன் சொல்றாரு, அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் சில மணி நேரங்கள் வந்தா நம்ம சேஃப் ஜோன் போயிடலாம், நீ வாப்பாங்கிறாரு. இல்லப்பா என்னால முடியலப்பா அப்படின்னு அந்த பையன் ஒரு வேலை செய்யறாரு. சரிப்பா நீ வர வேண்டாம், நீ என்ன பண்ணு, அவர் பெற்ற மகனை, அதாவது அந்த பெரியவருடைய பேரனை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ வர வேண்டாம், என்னாலே இவனை தூக்கிட்டு போக முடியல, எவ்வளவு கிலோமீட்டர் நான் வந்து தூக்கிட்டு நடந்து வரேன், விளையாட்டான எனக்கு மட்டும் நடந்து போறது வசதியாக இருக்கு, என்னாலே இவனை தூக்கிட்டு நடக்க முடியல, எனக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப சின்ன குழந்தை இல்ல, ரொம்ப பெரிய பையன் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான், இவனை என்னால சுமக்க முடியல, இவனை நீ பாத்துக்க, நானும் என் மனைவியும் இந்த நாட்டை விட்டு வெளில போறோங்கிறாங்க. இவருக்கு சுருக்குன்னு கோவம் வந்துருக்கு. என்னடா உளர்ற, குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போறேங்கிற,
இப்ப பிறந்த குழந்தை இதெல்லாம் வாழ வேண்டிய வயசுடா, இன்னும் எவ்வளவு அவன் பார்க்கணும் லைஃப்ல. இந்த கதைலாம் நீ அவன்கிட்ட பேசு, எனக்கு டைம் இல்லைன்ட்டு வேகமா 2 பேரும் நடந்து போயிடுறாங்க, கணவன் மனைவியும். இந்த பெரியவர் என்ன பண்றாரு, அது நேரம் வரைக்கும் என்னால நடக்கவே முடியலன்னு சொன்ன அந்த பெரியவர் தன்னுடைய பேரனை தூக்கிட்டு, தாத்தா இருக்கண்டா உனக்கு, உன்னை உயிரோட காப்பாத்திட்டு தாண்டா என் உசுறு போகும்னு சொல்லி அங்கிருந்து நடக்க துவங்குகிறார். நாட்டினுடைய எல்லையை கடக்கிறார். தனியா நடந்து போறப்ப நடக்கவே முடியலன்னு சொன்ன அந்த பெரியவர் தன்னுடைய பேரனை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அந்த பேரனை தூக்கிட்டு ஒரு நாட்டினுடைய எல்லையை கடந்து போறாரு. எப்ப பொறுப்பும் சுமையும் வந்த பிறகு ஒரு மனிதனுக்கு தான் சேர வேண்டிய இடம் நினைவுக்கு வருகிறது. உடனே சோர்ந்து உட்காராம பயணத்தை தொடங்குறான். இந்த 11th 12th படிக்கிறவங்க, 9th இருந்து 12th படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க வாழ்ந்த பள்ளி வாழ்க்கை வேற, இனிமேல் பொறுப்பும் சுமையும் கூந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்? ஒரு தராசு, சிம்பிளா இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க சொல்லுங்களா. ஒரு தராசு இருக்கு, எடக்கள் அதிகமா வைக்க வைக்க என்ன ஆகும்பா? கரெக்டா ஈக்குவல் ஆகும், மேல ஒரு கீழே வரும். கரெக்டா தாங்க? இப்ப நீங்க வந்து ஒரு 100 கிராம் எடக்கல், இந்த சைடு அம்மா அப்பா வெயிட் அதிகமா இருந்தாங்க. நீங்க வளர வளர அம்மா அப்பாக்கு என்ன சந்தோஷம்னா, என் பையனும் பொண்ணும் நல்லா படிச்சு இந்த குடும்ப பாரத்தை அவங்க சமநிலை கொண்டு வந்துருவாங்கன்னு லைஃப் அப்படிதான் உங்களை பேலன்ஸ் பண்ணும். இந்த பக்கம் இருக்கிற பொறுப்புகள் சுமைகளை கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை அம்மா அப்பாட்டு இருந்த பொறுப்புகளையும் சுமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தராசுடைய அடுத்த இடத்துக்கு மாத்திட்டே இருக்கும். அது எப்ப மாறும் அப்படின்னா, ரெண்டும் சமநிலைக்கு வரப்ப இந்த பக்கம் இருக்குல்ல பெற்றோர்கள் உட்கார்ந்து இருக்காங்களே தராசுல ஒரு சைடுல, அவங்க நினைப்பாங்க, என் குழந்தை பாத்தியா, என் தலைமுறை பாத்தியா, என்னை ஒருபோதும் தலை கவிழ விடாமல் சரி சமமா சமநிலைக்கு வந்துருச்சு, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி நான் வாழ்ந்தாலும் பரவாயில்லை வீழ்ந்தாலும் பரவாயில்லை, என் தலைமுறை என் குடும்பத்தை காக்குங்கிற நம்பிக்கையோட இருப்பாங்க. இதுதான் பொறுப்பு சுமைக்கான அடையாளம். பொறுப்பு சுமைய நீங்க ரொம்ப துயரமான ஒரு சம்பவமா நினைச்சுக்காதீங்க. இந்த பொறுப்பும் சுமையும் தான் நம்மளை மேலும் மேலும் ஒழுக்கத்துக்கு நம்மளை வழிநெறிப்படுத்திட்டே இருக்கு. எவ்வளவு பேட்டியை பாக்குறோம், 12th எக்ஸாம் முடிஞ்சோட 10th எக்ஸாம் முடிஞ்சோட ரிசல்ட் வந்தோடனே பேப்பரை திறந்தா எத்தனை பேரை பாக்குறோம், எத்தனை குழந்தைங்க கஷ்டப்பட்டு படிக்குது, எத்தனை குழந்தைங்க பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு படிக்குது, எத்தனை பசங்க டெய்லி காலையில எந்திரிச்சு 50 வீடு 100 வீடுக்கு பால் போட்டுட்டு பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துட்டு மறுபடியும் ஈவினிங் ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு நைட்டு 11 மணிக்கு உட்காந்து விடிய 2-3 மணி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் பால் போடணும், பேப்பர் போடணும். இதையே 365 நாள் ஒருத்தன் பண்ணிட்டு 85% 90% அவன் பரீட்சையில் எடுக்கிறானா, அவனை விட சிறந்த இளைஞன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவனுக்கு தெரியுது பொறுப்பும் சுமையும் என் குடும்பத்திற்காக நான் சுமக்க வேண்டியதுன்னு அந்த இளைஞனுக்கு தெரியுது. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாம, எந்த பொறுப்புமே உங்கள்கிட்ட கொடுக்காம நீங்க படிச்சா போதும், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்ப அண்மையில நீங்க வந்துச்சு, அதுல பேசுற பசங்க எல்லாம் எப்படி ஒருத்தன் பேசுறவா அப்படியே நம்மளுக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு ப்ரோக்ராம் தமிழா ப்ரோக்ராம்ல கருப்பள்ளி பண்ண கேட்கிறாரு, வாழ்க்கையில உங்களுக்கு என்ன சாப்பிட விரும்புறீங்கன்னு கேட்கிறாரு. அது ஒரு குழந்தை சொல்லுது, டெய்ரி மில்க் வேணும். ஒரே ஒரு டெய்ரி மில்க் அந்த குழந்தைக்கு 17 வயசு. 17 வருஷமா ஒரு 5 ரூபா டெய்ரி மில்க் வாங்கி சாப்பிட முடியாத ஒரு ஏழ்மையான சூழல் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஒரு குழந்தை பிளாக் ஃபாரஸ்ட்னா என்னே தெரியாது, அந்த கேக்க சாப்பிடணும் போல இருக்குங்குது. அவங்க ஆசையா கேட்டது அத்தனையுமே காட்டன் கேண்டீங்க, பஞ்சு மிட்டாய், அதனால சாப்பிட முடியலன்னு ஒரு குழந்தை சொல்லுது. ஒண்ணு சொல்லவா, நீங்க இந்த வாழ்க்கை இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்களா சொல்லுங்களா, இப்ப நீங்க உங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அதுல ஏற்ற இறக்கம் இருக்கலாம். உன் ஃப்ரெண்டு கொஞ்சம் பணக்காரியா இருக்கலாம், நீ கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். உன் ஃப்ரெண்டு சூப்பரா நல்ல பிராண்டடான ஷூ செருப்பு எல்லாம் போட்டு வரலாம், நீ கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஏதோ ஒரு வாழ்க்கை டீசெண்டா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. ஆனா நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை வெளியில இருக்கிற படிக்கிற மாணவர்களுக்கு, கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு வாழ்நாள் கனவு. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தர மாட்டோமா? நல்ல பேனால எக்ஸாம் எழுதிட மாட்டோமா? கேட்ட உடனே புக்கு கிடைச்சிடாதா? கேட்ட உடனே நோட்டு கிடைச்சிடாதா? மேக்ஸ் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு ரஃப் நோட் கிடைச்சிடாதா? ரஃப் நோட்டு கூட கிடைக்காம ஒன் சைட் ஷீட் வாங்கி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கிற கோடிக்கணக்கான ஏழ்மை மிகுந்த மாணவர்கள் படிக்கிற பூமி இந்த பூமி. அதனால்தான் இந்தியாவில் இருக்கிற அறிவை எந்த கொம்பனாலும் உலகத்தில் அசைத்து பார்க்கவே முடியவில்லை. காரணம், இந்த பேஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங். யார் உங்களை நோக்கி என்ன சொன்னாலும் இந்த படிக்கிற சமயத்துல
அந்த வார்த்தையை கவனமா கேட்டுக்கோங்க. இது எனக்கானது. மேடம் சொல்றாங்களா அப்படி, சார் சொல்றாங்களா அப்படி, மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்களா, அப்பா சொல்றாங்களா, அம்மா சொல்றாங்களா, தெரிந்த அக்கறை மிகுந்த மனிதர்கள் சொல்றாங்களா, இது எனக்கான வார்த்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. இப்ப படிச்சு முடிச்சு அச்சீவர்ஸா உட்காந்துருக்காங்களே, அவங்க எல்லாத்தையுமே கேளுங்க. வாழ்க்கை நீங்க சிரிச்சு அப்படி முடிக்கிறதோட டக்குன்னு பாஸ் ஆகி போயிடும். எங்க அப்பா வந்து எங்க குடும்ப கடமைகள் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப லேட்டா மேரேஜ் பண்ணிட்டார். ரொம்ப தாமதமான திருமணம் என் தந்தையுடைய திருமணம். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு 83 வயசு. எங்க அப்பாவுக்கு 83வது பிறந்த நாள் கடந்த ஆகஸ்ட் 21 போச்சு. ஆகஸ்ட் 21 எங்க அப்பா சொல்றாரு, இந்த 83 வருட வாழ்க்கை எப்படி போச்சுனே தெரியலடா, அவ்வளவு வேகமா போச்சுங்கிறாரு. உங்க வாழ்க்கை எப்படிதான் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் வரப்பெல்லாம் என்ன சொல்றோம், போன வருஷம் நியூ இயர் வந்ததே தெரியலடா, அதுக்குள்ள அடுத்த நியூ இயர்டா, அதுக்குள்ள அடுத்த நியூ இயர் நம்பவே முடியல, நேற்று தான் 6th எல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்தது, இன்னைக்கு 12th முடிச்சிட்டோம். இப்படிதான் வாய்களே பேசுவோம். என்ன பண்ணுவோம், ஒருத்தரும் பேச மாட்டோம். ஒரு வருஷம் எப்படி போச்சுனே தெரியாது, ஒரு மாசம் எப்படி போகுதுன்னே தெரியாது, ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது, ஒரு மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. டக்கு படிக்கிறப்பதான், எக்ஸாம் வரப்பதான் நம்மளுக்கு பதட்டம் வரும். ஐயோ 9 மணி ஆயிடுச்சா, ஐயோ 10 மணி ஆயிடுச்சா, தூங்கணுமே, காலைல எந்திரிக்கணுமே, எல்லாம் ரெடி பண்ணணுமே, இதுக்கு போகணுமே, எக்ஸாமுக்கு போகணுமே, டைம் போயிட்டே இருக்கே அப்படின்னு படக்கு இருக்கும்ல. நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, சொல்ற வார்த்தைகள் அக்கறை இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்கன்னா, நாம வாழ்ற வாழ்க்கை பல கோடி மாணவர்களுக்கு கனவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க எந்த இடத்துலயுமே பிறழ்ந்து போகவே மாட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்டேஜ்ல 9th 12th ஸ்டேஜ்ல எல்லா விஷயத்துக்கும் பயங்கர பரவசம் ஆயிடுவோம். நாம சும்மா பயங்கர ஃபன்னா இருக்கும். எல்லாமே ஃபன். ஏதாவது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வச்சுட்டு சோசியல் மீடியால ஹாய் அப்படின்னு நம்ம அனாதையா இருக்கிற நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்ததுன்னா, அப்படின்னு மேல் மூச்சு கீழ் மூச்சு இழுத்து ஐசியூ வால்ல இருந்து பொழைச்சவன் வந்த மாதிரி யாரோ எனக்கு ஹாய் அமைச்சிருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். அந்த ப்ரொஃபைல்ல போட்டோவே இல்லை. உடனே நீங்க ஏன் ப்ரொஃபைல் போட்டோவே வைக்கல, நீங்க யாரு? அந்த சைடு இருந்து ரிப்ளை, நான் என் போட்டோவை அமிச்சேன்னா நான் இப்பயே நீ என்ன பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன், நீங்க உன் போட்டோவை வைக்கல, நானும் உங்களை மாதிரி தான். இப்படியே பேச ஆரம்பிச்சு 2 பேரும் பரவசமாயி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம ஒரு 4 மாசம் வெறும் மொக்கையா போட்டு 5வது மாசம் கலண்டு அந்த டயர் தனியா ஓடுறதுக்கு 4 டயர் நம்ம வாழ்க்கையில் இருந்தா நம்ம வண்டியாவது உருப்படியா ஓடும்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே வாழ்க்கை நல்லா இருக்கும். சோசியல் மீடியால யாரோ சாப்பிட்டியான்னு கேட்கறது உனக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா, ஒன்ன மாதிரி மென்டல் உலகத்துல யாருலயும் நடத்தும். ஏன் 365 நாளும் 3 வேளையும் நீ சாப்பிட்டியான்னு உருகி கேட்க 2 ஜீவன் அம்மா அப்பான்னு பேர்ல இருக்கு. அந்த 2 ஜீவனை தவிர அக்கறை செலுத்துறதுக்கு இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்ச ஆள் இல்லை. என் அனுபவத்துல யாரோ ஒருத்தர் யூ ஆர் லுக்கிங் ஸ்மார்ட், யூ ஆர் லுக்கிங் கியூட்னா அங்கேயே தப்பு. நமக்கு தெரியும் நம்ம முகரக்கட்டையை பத்தி. இது பச்சை பொய். இனி இந்த ப்ரொஃபைல நம்ப கூடாது. ஏன் என்னையே ஒருத்தர் ஸ்மார்ட் சொல்லியிருக்கான், நம்ப கூடாது. கியூட் நம்ப கூடாது, வேண்டாம். யாரு நம்ம அழக ஒண்ணு சொல்லவா, நீங்க அழகாவே இருங்க, இல்ல அழகு இல்லாம இருங்க. நம்ம அழகை பற்றி பேசுவதற்கு அடுத்தவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன பொறுத்தவரைக்கும் இதான் கேள்வி. கரெக்டா இல்லையா? நீ 4 நாள் ஸ்டார்ட் பண்ண 5வது நாள் என்ன சொல்லுவான், நீ கொஞ்சம் வெயிட் குறைச்சனா என்ன நல்லா இருக்கும்பா. சோறு நீ யாரா போட்ட, என் மரியாதைக்குரிய மனவாளா வருது கண்ணாப்புனான்னு எனக்கு வாயில். சோறு நீ யாரா போட்ட அப்படின்னு கேட்க முடியாது. நாளையில இருந்து வேணா நீங்க ஃபுட் ஸ்பான்சர் பண்றீங்களான்னு கேளு. ஏன்னா அவனுக்கே 2 பேர் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? பைக் புதுசா வாங்கின போட்டோ போட்டா பொண்ணுங்கெல்லாம், அவன் பைக் சூப்பரா ஓட்டுவாண்டி, எவ்வளவு பேஸ்ட் போடுறான் தெரியுமா, அப்படி நல்லா பைக் ஓட்டுவான். ஏன்டி 2 மாசமா போஸ்டே போடல, அதான் ஒழுங்கால 10 ரகான்னு ஒரு இடத்துல கைகள்லாம் இழுத்துக்கிட்டு அன்னில இருந்து அவன் போஸ்டே போடுறது இல்லடி. அப்புறம் நானும் ஃபாலோ பண்றது. இவ்வளவுதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப், இவ்வளவுதான் சோசியல் மீடியா நட்பு. ஒன்னே ஒண்ணு சொல்லவா, உன் உடன் வளர்ந்த, உன் குழந்தை பருவத்திலிருந்து உனக்கு தெரிந்த, அல்லது உன் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நண்பனோ தோழியோ 10 ஆண்டுகளுக்கு மேலாக உன்னுடன் பயணம் செய்தால்
அவர்களை நீ நம்பு. 10 நாள், 10 மாசம், 10 மெசேஜ் சகிக்கல, கோமா வருது. ஏமாத்துறாதீங்க. எப்படிலாம் ஏமாத்துறான்னு உங்களுக்கு தெரியல. ஒரு பைக் வேணும் ஒரு பையன் அடம்பிடிச்சு கேட்டு ஆக்சிடென்ட் ஆகி கோமாவுக்குள்ள நிலைமைக்கு போய் கோமாவுக்கு அவன் மீண்டு வந்து சரியாகி வந்த உடனே மறுபடியும் பைக் கேட்டு அடம்பிடிச்சு அந்த பேரண்ட்ஸ் வேண்டாம் வேண்டாம்னு அழுது கெஞ்சியும் நீங்க வாங்கி கொடுத்தாதான் ஆச்சு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் மிரட்டி பைக்கை வாங்கி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்து போனான் அந்த பையன் சென்னையில. என்ன சாதனை? இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், இந்த பிளாக்மெயில் பண்ணி பைக் எல்லாம் கேட்கறாங்கல்ல, செவன்ல வைங்க. பைக் வாங்கி கொடுத்தாதான் துறை கிளம்புவார் வீட்டுல இருந்து. துறை எங்கேயும் கிளம்ப வேண்டாம், வீட்லயே பார்க் பண்ணுங்க துறைய. ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க துறைக்கு. நீ நல்ல பைக் வாங்கி சந்தோஷமா ஓட்டு, நீ சம்பாதிச்சு நீ வாங்கி நீ சொல்லுவோம். நீ விளையாட்டா ஓட்டிட்டு போய் விழுந்துடுற, இல்ல நீ விளையாட்டா ஓட்டிட்டு போய் விழுந்துடுற, நீ கை காலம் எதுவும் ஆளுனா ஓகே, நீ சேஃபா இருந்தேன்னா ஓகே. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உன் தாய்க்கும் தந்தைக்கும் அதை விட நரக வேதனை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. யார் பாப்பா சீன் போடுறதுக்காக பைக் ஓட்டிட்டு போனேன் வந்து டெய்லி வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்களா எல்லா வேலையை விட்டுட்டு, இந்த உலகத்துல தன்னுடைய வேலையை விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு தன் தலைமுறை நல்லா இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருக்கிற 2 பேர் உன் அம்மாவும் அப்பாவும், வேற எவனுமே கூட வரமாட்டான். எழுதி வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நட்பு முக்கியம். 365 நாள் ஒன்னெல்லாம் பார்த்துக்க முடியாது. ஏன்? அவன் வாழ்க்கையில முன்னேறணும். அவன் தத்தளிச்சிட்டு இருக்கு, மச்சான் நல்லா இருக்கியாடா, எந்த ஹெல்ப் கேள்றான், வரண்டான்னு தான் சொல்லுவான். 365 நாள் உட்கார மாட்டான். 365 நாளும் ஆண்டவன்ட்டையும் வேண்டிட்டு நீயும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு படுத்த படுக்கையா இருந்தாலும் உன்னுடைய டாய்லெட் கூட அள்ளி போட்டுட்டு ஒரு ஜீவன் இந்த உலகத்துல ஆடுதலும் அந்த ஜீவனுடைய பெயர் அம்மா. ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா கஷ்டப்படுறேன், கஷ்டப்படுத்துறேனே சொல்ல மாட்டாங்க. ஏன்டா இப்படி கஷ்டப்படுறவங்க பார்க்கவே கஷ்டமா இருக்கும்பாங்க. என்னால அடுத்தடுத்து 1000 அதிர்ச்சிகரமான உண்மையான சம்பவங்களை சொல்ல முடியும். உடஞ்சு போயிருவீங்க. மேலோட்டமா பண்ணா சில சீரியஸான விஷயங்களை மட்டும் டச் பண்ணி காமிக்கிறேன். கவனமா இருங்க வாழ்க்கையில. எது வேகம்? உலகத்துல எது வேகம் தெரியுமா? உலகத்தினுடைய தலை சிறந்த வேகம் நிதானம் மட்டும்தான். நிதானம் தவறியவன் வாழ்க்கையில் வேகமாய் சென்றதாய் வரலாறே கிடையாது. வேகமாய் சென்றவன் நிதானமாய் இருந்ததாகவும் வரலாறே கிடையாது. நிதானமா இருங்க, லைஃப்ல ஸ்டடியா இருங்க. உங்களை நோக்கி ஏதாவது ஒரு அப்ரோச் வருதா, ஒரு ப்ரொபோசல் வருதா, நிதானமா யோசிங்க. யாரு இதனால என்ன, நமக்கு நம்ம ஃபியூச்சருக்கு என்ன நடக்க போகுது? இந்த சமயத்துல இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும். ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான் கடந்துதான் வரணும். நீங்க நிதானிச்சு டீசெண்டா பதில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. கவலையே படாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கவனமாறு கவனமாறு கவனமாறுன்னு வீட்டுல சொல்லிட்டே இருக்காங்களே, அந்த கவனமாறுங்கிற 2 வார்த்தைக்குள்ள உங்கள் குடும்பத்திற்கான அடையாளம் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் தாய் தந்தையினுடைய கனவு அடங்கி இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் அடுத்த தலைவருடைய மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறத மறந்துடாதீங்க. கவனமாறுன்னு சொல்றது 2 வார்த்தை தான். ஆனா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கு. ரொம்ப 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 கவனமா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, சாதாரணமா எடுத்துக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லவே இல்லை. எப்படி எல்லாம் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று கணக்கு போட்டு வெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனால் அதற்கான வயதும் நேரமும் இது வல்ல என்பது ஒரு சகோதரனாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கருத்து. இவ்வளவுதான். கவனமா இருங்க. எல்லாத்துக்குமே கவனமா இருங்க. படிக்கிறதுல கவனமா இரு, நட்பை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமா இரு, ஆசிரியர்கிட்ட மரியாதை கொடுக்கறதுல கவனமா இரு. சில பேர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டீச்சர்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க, ஓவரா பண்றான்டா. அந்த பிள்ளை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிளாஸ்ல இருக்கிற மற்ற பிள்ளைங்க எல்லாம் சொல்லும், இப்ப பாருங்க ஓவரா சீன் போடுவா பாரு சொல்றேன். உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ், மேம் பாத்தீங்க பாத்தியா நடிப்பா பாத்தீங்க, அது உண்மையாதான் இருக்கு. சரி நடிக்கட்டுமே, நடிக்கவாது கரெக்டா செய்தியில 365 நாளும் உன்னால என் ஜெய்புல்ல ரெஸ்பெக்டா இருக்கிற மாதிரி. எனக்கு நடிக்க தெரியாது, பெரிய சிவாஜி கணேசன் பேத்தி மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது. நல்லா இயல்பா இருப்பேன், என்ன வெங்காயமா இருப்பேன், இயல்பா இருப்பேன். நான் நல்லா கிடையாது. ரெஸ்பெக்டா இரு, கவனமா இரு. உன் தோழி யாராவது, உன் தோழன் யாராவது, உன் ஃப்ரெண்ட் யாராவது ஆசிரியர்கிட்ட வந்து தவறா நடந்துகிட்டாங்க, இல்ல மரியாதை இல்லாம விளையாட்டுக்கு பேசினா கூட நீ கண்டிச்சிரு. நீ அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லு. எந்த ஆசிரியரையும் விமர்சித்து பேசுவதற்கு எந்த மாணவனுக்கும் மாணவிக்கும் தகுதியே கிடையாது. அந்த லெவலுக்கு நீங்க வரவே இல்லை. நல்லா உணர்ந்துக்கோங்க. சும்மா நக்கேன். 1000 பேர் பார்த்திருக்கேன் சொன்னாங்களா,
இதே 5 வருஷம் கழிச்சு நான் சேலஞ்ச் பண்றேன், 12th படிக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், 5 வருஷம் கழிச்சு உங்க குரூப்ல உங்க கேங்ல எவெல்லாம் டீச்சர்ஸ் அதிகமா கிண்டல் பண்ணணும் அவன் நல்லா இருந்தான்னு மட்டும் எனக்கு ஒரு லெட்டர் போடுங்க, நான் மேடையில பேசுறதே விட்டுறேன். வாழ்க்கையினுடைய சாபம் சும்மாவே விடாது. நான் சொன்னா 5 பேர் சிரிக்கிறான், லிஸ்ட்ல இருக்கான் போல இருக்கு பின்னாடி. நான் ஆல்ரெடி 1000 5000 பேர் இருந்தாலும் யார் யார் என்னென்ன பண்றீங்க, எப்படி சிரிக்கிறீங்க, எப்படி கவனிக்கிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். அத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். என் கிளாஸ்ல அதை விட ஒஸ்டா ஒருத்தன் கமெண்டே பண்ண முடியாது. இப்ப அவனை விட ஒஸ்டா ஒருத்தன் வாழவே முடியாது, அப்படி இருக்கான். பேர் சொல்ல விரும்பல, என் நண்பன். நாங்கெல்லாம் சேர்ந்து காப்பாத்திட்டு இருக்கோம், வந்துடலாண்டா ஓகேடான்னு சொல்லி. வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. வாழ்க்கை மிகப்பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சர்ப்ரைஸ் சில சமயம் உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருக்கும். எந்த சர்ப்ரைஸா எந்த தருணத்துல எப்படி நாம எடுத்துக்கணுங்கிறது நம்ம கேரக்டர் மட்டும்தான் டிசைட் பண்ணது, ஒழுக்கம் மட்டும்தான் டிசைட் பண்ணது. நீங்கள் மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கலாம், திறமைசாலியாக இருந்து விழலாம், வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததாய் வரலாறு இல்லை. எந்த மனிதனுக்கு திறமையோடு கூடிய ஒழுக்கம் இருக்கிறதோ அந்த மனிதன் வாழ்க்கையில் தோற்றதாய் வரலாறே கிடையாது. திறமையோடு சேர்ந்து ஒழுக்கம் இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே அவங்களால செய்ய முடியாது. நீங்க பாக்குறீங்க, அதுக்கு நான் வந்து படமே பார்க்காதீங்க, பாட்டை கேட்காதீங்க, என்ஜாயே பண்ணாதீங்க, அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க இருக்கிற அத்தனை நீங்க 12th படிச்சாலும் ஸ்போர்ட்ஸுக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க. நான் இப்ப கூட சொன்ன ரீசெண்டா, அட்லீஸ்ட் வந்து வீட்டுல வந்து பாட்டை போட்டா டான்ஸ் ஆடுங்க. அம்மா அப்பா டென்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, அம்மா அப்பா சில பேர் வந்திருக்காங்க, அவங்க டென்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, உங்களை நீங்க வந்து நல்லா வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும்னா தாராளமா அதை பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அத்லெட் இருக்கீங்க பசங்கள்ல, பொண்ணுங்கள்ல? இவ்வளவு கம்மி தானா? பசங்கள்ல ஓடுறவன், ஃபுட்பால் ஆடுறவன், கிரிக்கெட் ஒரு வயல் இல்லையா? இன்னும் எல்லாம் எழுப்பி விட வேண்டிய கீழே போட்டுத்தாங்க. தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன், ஒருவேளை உங்க பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட், உங்க பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்னா நீ படிச்சு முதல்ல முட்டிங்க, அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம், சொல்லாதீங்க. நாளைக்கு இந்தியாவிற்கான தங்கப்பதக்கத்தை வைரம் ஸ்கூல் சார்பாக ஒரு மாணவியை கொண்டு வந்து தரலாம். யாருக்கு தெரியும்? பாரா ஒலிம்பிக்ல மாரியப்பன் தங்கவேலன் சேலத்துல ஒரு பையன், அந்த பையனுக்கு சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் நசுங்கி கூல் ஆயிடுச்சு. வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கை எப்பொழுதுமே நான் சொன்னல, உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம், ஷாக்கிங் சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அந்த பையன் அசந்தே போல, சோர்ந்தே போல, தலை குனிஞ்சே நடக்கல. ஒரு கால் என்ன நம்பிக்கை இருக்க போகலாம் பாத்திரலான்னு பாராலிம்பிக்ல முதல்ல போய் இந்தியாவுக்கான முதல் தங்கத்தை கொண்டு வந்தாரு, உயரம் தாண்டுதல் போட்டியில. கரெக்டா? மாரியப்பன் தங்கவேலு, அப்புறம் வெள்ளி, மறுபடியும் ஒரு தங்கம். எப்படி சாத்தியம்? ஒரு காலே கிடையாது ஆக்சிடென்ட்ல. ஆனா இந்தியாவுக்கான ஒரு தங்க பதக்கத்தை கொண்டு வரா ஸ்போர்ட்ஸ் மூலியமா. எங்கேயோ ஒருத்தன் யாரோ ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு ஜெயிச்சா சந்தோஷப்படுற நாம நம்ம குழந்தைங்க விளையாண்டு ஜெயிச்சாலும் சந்தோஷப்படணும். அண்மையில கிறிஸ்டியானோ ரொனால்டோ, எத்தனை பேருக்கு பிடிக்கும் ரொனால்டோ? ஃபுட்பால் பிளேயர், சூப்பர். அவர்தான் நம்ம விளையாடுறோமோ இல்லையோ பிடிக்கல வர, நல்ல விஷயம், சூப்பரான ஆள், ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. ரொனால்டோ அண்மையில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, சீக்கிரம் 900 கோல் அப்படிங்கிற கணக்கை நான் எட்டி பிடிச்சிருவேன். சீக்கிரமா 900 கோல் அப்படிங்கிற கணக்கை நான் எட்டி பிடிச்சிருவேன். என்னுடைய இலக்கு என்பது 1000 கோல்கள். என்னுடைய இலக்கு என்பது 1000 கோல்கள். 11 வயசுல நான் விளையாட ஆரம்பிச்சேன். நான் 1000 கோல்கள் அடையிறப்ப, அந்த டார்கெட் அச்சீவ் பண்றப்ப எனக்கு 40 வயசை கலந்துருக்கும். என்ன கால்குலேஷன் ஒரு ஆள் பேசுறான் பாருங்க, எப்படி ஒரு கூர்மையான சிந்தனை, விஷன் பாருங்க அந்த ஆளுக்கு லைஃப்ல. 1000 கோல்கள் நான் கடக்கிறப்ப நான் 40 வயசை தாண்டிருப்பேன். என்னுடைய 11 வயசுல இருந்து எனக்கு நானே சொல்லிப்பேன், என்ன தெரியுமா சொல்லிப்பேன்? நான் தான் உலகத்திலேயே சிறந்தவன், நான் எப்போதும் உயர்வாக சிந்திப்பவன், நான் தான் உலகத்திலேயே சிறந்தவன், நான் எப்பொழுதும் உயர்வாக சிந்திப்பவன் எனக்கு நானே சொல்லிப்பேன். இன்றைக்கு உலகமே உற்று பார்க்கக்கூடிய மாபெரும் கால்பந்து விளையாட்டு வீரராக ரொனால்டோவாக உங்கள் முன் நிற்கிறேன் என்று சொன்னார் அந்த கால்பந்தாட்ட வீரர். சும்மா சொல்லிட்டு மட்டும் இல்ல, நான் தான் உலகத்திலே சிறந்தவன் அம்மா பாக்கும் பைத்தியம் ஆயிட்டான் இருக்கு. அது சொல்றவன் வெளியில சொல்றது இல்ல, அவனுக்குள்ள அவனே சொல்லிக்கிறது. உள்ளுக்குள் இருந்து ஒரு பேர் இறைச்சல், ஜெயிச்சிரு ஓடிடு அச்சீவ் பண்ணிடலாங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி வார்த்தைகளை தேடி தேடி நீங்க பயன்படுத்தணும். இந்த மாதிரி வார்த்தைகளை தேடி தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து பிடிச்ச மியூசிக் பேண்ட் ஸ்டிக்கரை ஒட்டுறது, என்ன பேண்ட் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே புரியல, 1 மணி நேரம் கேட்கறான், என்னடா புரிஞ்சதுங்க? நல்லா இருக்கு. எப்படி உனக்கு தெரிஞ்சது? இவ கேட்டா, என் ஃப்ரெண்டு, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எப்படி கேட்ட? அவ கேட்டான். அவ எப்படி கேட்டா? அவ கேட்டா. இப்படி
போயிட்டே இருக்கும். என்ன நடக்குது என்ன ஒண்ணும் புரியாது. ஸ்டிக்கரை ஒட்டுறது, என்ன ஸ்மார்ட்டா அவன் பாடிட்டு துட்டு வாங்கிட்டு போயினே இருப்பான். நீ ஸ்மார்ட்டா இருக்கணும், நாமத்தை போட்டு போயிடுவ. நீ செலிப்ரேட் பண்ணாதான் சொல்ல, எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணு. கரெக்டா சொல்ல நான் சொல்றது புரியுதா? சிலதெல்லாம் பைத்தியங்களை பார்த்திருக்கேன், எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருக்கோம். ஆமா, எல்லா இடத்துல ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பைத்தியம் தான் பிடிக்கும் உனக்கு, கடைசியா வேற எதுவும் பிடிக்காது. எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணு. ஒரு விஷயத்தை நீ செலிப்ரேட் பண்ணணும், என்னது? வாழ்க்கையில நாம அச்சீவ் பண்ணி நம்மள எல்லாரும் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷனுக்கு நம்ம போகணுங்கிற அந்த புஷ் ஒன்று இருந்தாதான் நீ உன் லைஃபை செலிப்ரேட் பண்ண முடியும். நான் எப்பயுமே நான் சொல்லுவேன், அடுத்த லைஃபை நம்ம செலிப்ரேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவனுக்கு காசு கரெக்டா? நீ யாரையாவது ஃபாலோ பண்ற இன்ஸ்டால, ஃபாலோ சேர யாரும் அவங்களுக்கு காசு கரெக்டா தானா? நீ பேண்ட் மியூசிக் ஆல்பம் கேட்க வியூஸ் யார அவங்களுக்கு காசு. நமக்கு என்ஜாய் பண்ணணும். எனக்கு இதுதான் சார் எனக்கு என்ஜாய்மெண்ட். சரி, அதுல என்ன அந்த இவ்வளவு நேரம் கேட்டேன், ஒரு மணி நேரம் பாட்டு 2 வரி சொல்லு. கேட்க நல்லா இருக்கு சார். ஒண்ணுமே புரியாம 1 மணி நேரம் கேட்டு கேட்க நல்லா இருக்குன்னா இது கேட்க நல்லா இருக்கா? இதெல்லாம் நம்ம தோத்துறோம். நான் தான் சொன்னேன், இந்த டைமை மேனேஜ் பண்ண கத்துங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் சொல்லல, மேனேஜ் பண்ண முடியும்னு. இதை கத்துக்கிட்டே போதும். நான் என்ன சொல்றாரு, 11 வயசுல இருந்து நான் எனக்கு நானே சிறந்தவன் சொல்லிக்கிறேன், உலகத்திலே நான் தான் பெஸ்ட் பிளேயரா வருவேன்னு சொல்றேன் அவர் சொல்றாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 1000 கோல்கள் அடிப்பேன், அதை அடிக்கிறப்ப நான் 40 வயசை கிராஸ் பண்ணிருப்பேன்னா அந்த ஈடுபாடு, அந்த தொழில் மீது, அந்த ஃபுட்பால் அந்த கேம் மேல எவ்வளவு ஈடுபாடு இருந்தா ஒரு மனுஷனால பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரி அவர் சும்மா சொல்லிட்டா இருந்தாரு, ப்ராசஸ்ல இருந்தார்ல கரெக்டா? நீங்க யார் வேணா செலிப்ரேட் பண்ணுங்க. பெரிய ஒரு பேண்ட் செலிப்ரேட் பண்றீங்களா, சிங்கரை செலிப்ரேட் பண்றீங்களா, நீங்க என்ன தெரியுமா பார்க்கணும்? அவன் எந்த சூழல்ல இருந்து வந்தான், எவ்வளவு போர் ஃபேமிலில இருந்து வந்தான், எப்படி இந்த பேண்டுக்குள்ள வந்தான், எப்படி இவங்க டீம் ஆனாங்க, இன்னைக்கு அவனோட ஒர்த் எவ்வளவு? 24 வயசுக்குள்ள 28 வயசுக்குள்ள இன்னைக்கு உலக போய் இவன் பெர்ஃபார்ம் பண்றானா, இவனோட ஒர்த் இவ்வளவு ஆயிடுச்சா, அப்ப நாமளும் இதே மாதிரி வரணுமே. அப்படி இன்ஸ்பைரிங்கா எடுத்துங்க. ஒரு நடிகர் எடுத்துக்கிறீங்களா, எந்த நடிகர் வேணா எடுத்துங்க. நீங்கள் தமிழ்நாட்டுல எந்த நடிகரை சொன்னாலும் அந்த நடிகரை பத்தி பாசிட்டிவா எடுத்துக்கிறது 1000 விஷயங்கள் இருக்கு. நெகட்டிவா 1000 சொல்லுவாங்க, பாசிட்டிவா எடுத்துக்கிறது 1000 விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் போராடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது தளபதியா விஜயா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், தனுஷ் சாரா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே அந்த இடத்தை அடைவதற்கு அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரச்சனை தான் தங்கம். என்ன தெரியுமா? அந்த வயசுல நாம செய்யற தப்ப நம்ம தப்புன்னே ஒத்துக்க மாட்டோம். அது இந்த ஏஜுக்கே இருக்கிற அழுத்தம். சில வயசானவங்களா இருக்கு, சாடு வரைக்கும் ஒத்துக்காது. அதை விட்டுருங்க. அதனாலதான் பல வீட்டுல மருமகள்லாம் விசாரிச்சு கொண்டுறது. கட்டில படுத்திருந்தாலும் அதுக்கு வீரா போகாது, அப்படியே இருக்குங்க. அது கிடையாது வாழ்க்கை. நீ செய்யற தவிர தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு அருமையான வாசகம் மண்ணில படிச்சேன், நீங்கள் செய்த தவறை ஒப்புக்கொள்ளுங்கள், விரைவில் சரி செய்து கொள்ளலாம். கரெக்டா? தப்ப ஒத்துக்கிட்டோம்னா எப்ப வேணா சரி பண்ணிக்கலாமா? கரெக்டா? ஏன் மேக்ஸ்ல ஃபெயில், படிக்கல மேடம் ஃபெயில், ஓகே பரவாயில்லமா, அடுத்த தடவை படி. மேம் சொல்லிடுவாங்களா? ஏன் ஃபெயில்? நல்லா படிச்சேன் மேடம், அது எப்படி ஃபெயில் ஆகுனே தெரியல மேடம். எவ்வளவு கதையை இவ்வளவு வருஷமா அவங்க கேட்டிருப்பாங்க. உருட்டுன்னு நிக்க மாட்டாங்க அவங்க. பண்ணு என்னென்ன பண்றான் பாடுறா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாமா இங்க வா அப்படின்னு பலரும் ஒன்னும் அடிக்க முடியாது. இன்னைக்கு யாரையும் அடிக்க முடியாது. அதான் பிரச்சனை டீச்சர்ஸ்க்கெல்லாம். உடனே அம்மா அப்பாலாம் என் குழந்தைய அடிச்சுன்னு குட்டி யானையை பிடிச்சி ஒரு 50 பேரை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துருவீங்க. எனக்கு ஒரே பிள்ளை ஏன் அடிச்சிங்க, நீங்களே கூட்டி போய் வச்சு சொல்லி கொடுங்க. அது எப்படி மேடம் முடியும்? அப்ப அமைதியா இருங்க. என்னைக்கு டீச்சர்ஸ் கையில இருக்கிற பிரம்பை, ஆசிரியர்கள் கையில் இருக்கிற பிரம்பை இந்த சமுதாயம் பிடுங்கிக் கொண்டது, அன்றைக்கே இந்த சமுதாயம் தரம் தாழ்ந்த சமுதாயமாக மாறி போனது. எல்லாம் பேரண்ட்ஸ் பண்ற வேலை. எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு, வைரம் ஸ்கூல்ல சொன்னாங்களா உன்னோட நிப்பாட்டுன்னு. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். புதுக்கோட்டை கலெக்டர் அமைச்சாரா, ஒன்றோடு நிறுத்துங்கள் ஐயா. நமக்கு இதை வளர்க்கறதே பெரும்பாலும் நாம நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு இங்க வந்து குழந்தைங்களை அடிக்காதீங்க பிடிக்காதீங்கன்னு சொல்றது. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ், வந்திருக்கிற பேரண்ட்ஸ் அத்தனை பேருக்கு சொல்றேன், உங்க லைஃப் டைம் கோலா அதை வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகள் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டால் மட்டும்தான் பள்ளியின் சார்பாக தண்டிப்பார்கள். அனாவசியமா தண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேலையே கிடையாது, அது அவங்க வேலையும் கிடையாது.
ஒருவேளை அவர்கள் தண்டித்தால், அது குறித்து உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் வீடுகளில் சொன்னால், என் செல்லமே நீ என்னடி பண்ணுன, நீ என்னடா பண்ணன்னு கேளுங்க. ஏன்னா நமக்கு பிறந்தது நல்லது பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அது இல்லாத பொல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிருக்கும். நீ என்ன பண்ணன்னு கேட்டோம்னா அவன் அமைதியாயிருவான். பரவாயில்ல அவங்க அடிப்பாங்க, நாளைக்கு சரியாயிருவாங்க அப்படின்னு அவன் போயிடுவான். ஏன் அதை சொன்னா அவங்க 4 வெளு வெளுப்பாங்க வீட்டுல. சில பேரண்ட்ஸ் தான் எமோஷனலா ஏன் அடிச்சீங்கன்னு வரீங்க, வரவே வராதிங்க. மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் வரேன். உங்கள் தவறை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்ப வேணா அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் செய்த தவறை தவறே இல்லைன்னு சாதிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதித்தால் எப்பொழுதுமே அதை சரி செய்ய முடியாது. கரெக்டா? கரெக்டா? என்னோட ரெக்வஸ்ட், மனுஷன்னா தப்பு செய்யதான் செய்வான், அவன் தான் மனுஷன். ஆனா நம்ம அந்த தவறை ஒத்துக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? நான் தப்பு பண்ணேன், தப்பு பண்ணியான்னு கேட்டா ஒத்துங்க, தவறே கிடையாது. இல்ல சொல்லிட்டா வந்து அவமானம். என்ன அவமானம்? யாருக்கு தெரிய போகுது? கூட 4 பேர் சிரிப்பான், சிரிச்சுட்டு போறான். நாளைக்கு அவன் அடி வாங்குவோம், நாம சிரிப்போம். வாழ்க்கை ஒரு வட்டம் தானே, முடிஞ்சு போச்சா? எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. யார் உங்களை சுற்றி எது சொன்னாலும் அது உங்கள் நன்மைக்கான வார்த்தைகள் என்பதில் குறிக்கோளாக இருங்கள். ஒவ்வொரு தடவை எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், அதாவது நான் சொல்றது பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், நீங்க வந்து 12th படிக்கிறீங்களா, போன வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்க. எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு குழந்தைங்க எவ்வளவு நல்லா படிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், என்னால மிக மிக சிறப்பா படிக்க முடியும், நம்புங்க. முதல்ல நீங்க உங்களை நம்புங்கள். இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்களை நம்புங்கள். கேட்க சாதாரணமா இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்தோட என் பேச்சை நிறைவு செய்யறேன். தேனீக்கள்ல பல வகை உண்டு. தேனீக்கள்ல பல வகை உண்டு. அதுல பம்பிள் பீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? தமிழ்ல வண்டு தேனின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? சொல்லலாம், சின்ன வயசுல படிச்சாலும் வயசாக மறந்துடுவாங்க. வண்டு தேனின்னு சொல்லுவாங்க, பம்பிள் பீ. அது வழக்கமான தேனியை விட நல்லா புஷ்டியா இருக்கும். குழுக்கு முழுக்கும் நல்லா புஷ்டியா இருக்கும், முசு முசு முசுன்னு அழகா முடியலா இருக்கும். அதான் பம்பிள் பீ. ஆனா இறக்கைகள் ரொம்ப சின்னதா இருக்கும். அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். என்ன அப்படின்னா, அதனுடைய உடல் எடைக்கும் அதனுடைய இறக்கையினுடைய அளவுக்கும் சம்பந்தமே இல்லையா. அந்த இறக்கையினுடைய அளவை வச்சு அந்த உடல் எடையை சுமந்துட்டு அதால பறக்கவே முடியாதான். ஆனா அந்த வண்டு தேனி பம்பிள் பீ பறக்குதான். இது எப்படின்னா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். எப்படிடா அப்படின்னு ஒரு பையன் சொன்னாங்க. எவ்வளவு ஹிட் ஆச்சு, குழந்தை தரமா சொன்னது. எப்படிதான் ஒரே ஆச்சரியம், எல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க இவ்வளவு வெயிட்ட வச்சுக்கிட்டு இத்தனோண்டு ரெக்கையை வச்சுட்டு இது பறக்குது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாரா. எனக்கு தெரியுங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்களாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா எப்படிங்க அப்படின்னு. இவ்வளவு சின்ன ரெக்கைய இவ்வளவு அதிகமான உடல் எடையை வச்சுட்டு உன்னால பறக்க முடியாதுன்னு ஒரு பதிலும் போய் அதுகிட்ட சொல்லல. அதனால அது பறக்குது. கரெக்டா? உன்னால முடியாதுன்னு நம்மள சொல்லுவாங்கல்ல, இன்னும் படிக்கலாமா, அதோட செத்துருவோம். நம்ம முடிஞ்சு போச்சு. நல்லா படிக்கலாம் நினைச்சிருப்போம். க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்டா வருவான். இன்னும் அதை படிக்கல, அதுதான் இம்பார்ட்டன்ட். எந்த சப்ஜெக்ட் விட்டோமோ அந்த சப்ஜெக்ட தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னு அதுதான் படிதான் 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னு படிச்சதெல்லாம் கரெக்ட் மறந்து போயிடும். உன்னால முடியாதுன்னு யாரும் பம்பிள் பீக்கு போய் சொல்லல, பறக்க முடியாது, அதனால அது பறக்குது. உன்னால் முடியாதுன்னு உலகமே வந்து சொன்னாலும், நான் முதலில் சொன்ன மாதிரி என்னால் முடியும் என்கிற வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். உங்களால் நிச்சயம் ஒரு நாள் முடியும். என் அன்பு மாணவர்களே, மாணவிகளே, சூப்பரா கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல பேச்சினுடைய அடையாளம் கேட்கிற மனிதர்களின் மனதை பொறுத்தது. அவ்வளோ அழகா கேட்டீங்க. 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கேன். எனக்கே டைம் ஆனது தெரியல, இப்பதான் வாட்ச பார்த்தேன். ஒரு சின்ன விஷயம், இந்த பள்ளி பருவம் மிக மிக முக்கியமான பருவம். நான் சொன்னதை அப்படியே சொல்றேன், கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க பேசின ஸ்பீச்சை. 9th to 12th இந்த 4 வருடங்கள்ல நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை உங்களுக்கு சுலபமாக இருக்கும். உங்களுக்கு முடியாது, என்ன எனக்கு சரிப்படாது, இந்த சப்ஜெக்ட் எனக்கு வராதுன்னு சொல்ற சப்ஜெக்டுக்கு டெய்லி 20 நிமிஷம் மட்டும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுல அருமையான ரிசல்ட் எடுக்க பாருங்க. உங்களை சுற்றி யார் எந்த வார்த்தைகளை சொன்னாலும், உங்களை சுற்றி யார் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம்
உங்கள் நன்மைக்கானது, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கானது என்கிற நல்ல எண்ணத்தோடு அந்த வார்த்தைகளை கேட்டு பழகுங்கள். வார்த்தைகள் எந்த துணியில் வருகிறது என்பதை பற்றி யோசிக்காதீர்கள். வார்த்தைகள் சுமந்து வருகிற அர்த்தத்தை மட்டும் மனதிற்குள் கொண்டு செல்லுங்கள். ஓகேவா? ஆசிரியர்களுக்கு அதிகபட்ச மரியாதையை தாருங்கள். பள்ளியினுடைய விதிமுறைகளை கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு வராதுன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லாது இல்லவே இல்லை. முயற்சி செஞ்சா எல்லாமே வரும், நீங்க நம்புங்க. தன்னுடைய உடல் எடையை தூக்கிட்டு சிறிய இறக்கையை வச்சு பறக்கவே முடியாது என்று ஆராய்ச்சியாளர்களையே ஆச்சரியப்படுத்திய ஒரு வண்டுத்தேனி பம்பிள் பி இந்த வானத்தில், இந்த உலகில் பறக்க முடியும் என்றால் நாம் வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் அதிகபட்ச இடம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். எல்லோருக்கும் வாய்ப்பிற்கு நன்றியும் வணக்கங்கள்.